ஏசாயா 66 அதிகாரம். And the second verse, இரண்டாவது வசனம். it says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, I believe this is referring to building the church. சபையை கட்டுகிற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் Verse நம்புகிறேன். 1 and 2. 1-2 வசனங்கள். The Lord says, கர்த்தர் சொல்கிறார், are you going to build a church for me? எனக்கென்று நீங்கள் ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறீர்களா? You want to build a church for me in Pondicherry? பாண்டிச்சேரியில் எனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டப் போகிறீர்களா? I have made heaven and earth. நான் தான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தேன். The whole earth is just the place where I keep my feet, verse 1. ஒன்றாம் வசனத்தில் பாருங்கள், முழு பூமியுமே நான் பாதத்தை வைக்கக்கூடிய பாதபடிதான். And on this earth you are going to build a house for me? இந்த பூமியில எனக்கு ஒரு வீட்டை கட்ட போறீங்களா? Where is the house you will build for me, he says. எனக்கென்று கட்டக்கூடிய ஆலயம் எங்கே என்று அவர் கேட்கிறார். Where I can come and dwell. நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எங்கே? My hand has made all these things. என்னுடைய கரங்களே இவையெல்லாம் உண்டாக்கினது. But I will look at this man and this man will be able to build my church. ஆனால் இந்த மனிதனை நான் கண்ணோக்கி பார்ப்பேன், அவன் எனக்கு சபையை கட்டுவான். Who will God use to build his church? அவருடைய சபையை கட்டுவதற்கு தேவன் யாரை பயன்படுத்துவார்? Any part of the world, in any century? எந்த நூற்றாண்டிலேயும் சரி, எந்த உலகத்தின் எந்த பகுதியிலே இருந்தாலும் சரி, The one who is humble and contrite. சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டிருக்கிறவனே And the நான் one who பயன்படுத்துவேன். trembles at my word. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் One பயன்படுத்துவேன். who reads, do everything without grumbling and complaining. He trembles if he grumbles once. ஒரு முறையாகிலும் முறுமுறுப்போடு ஒரு காரியத்தை செய்து விட்டால் அவன் நடுங்குவான். He grumbles in his home once and he trembles and repents immediately. அந்த ஒரு பாவத்துக்காக அவன் நடுங்கி பயமடைந்து அவன் உடனே மனம் திரும்புவான். He grumbled once in his house. ஏனென்றால் தன்னுடைய வீட்டிலே ஒரு முறை முறுமுறுத்து விட்டான். Maybe some small thing. சின்ன காரியமா இருக்கலாம். And he trembles and he goes and repents and says, oh God, please forgive me. அவன் தேவனிடத்திலே நடுங்கி சென்று ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறார். I was supposed to give thanks but I grumbled. நான் நன்றி சொல்ல வேண்டியிருந்தது, ஆனாலும் நான் முறுமுறுத்து விட்டேன். My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, many of us would like to build the church. நம்ம அநேகர் சபையை கட்ட முற்படுகிறோம். First of all, be humble. முதலாவதாக தாழ்மையாயிருங்கள். Recognize that you are a nobody. நான் ஒரு பொருட்டு அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். Don't think you are somebody. நான் ஒரு பொருட்டு என்று எண்ண வேண்டாம். It's very easy to think I am somebody. நான் ஒரு பொருட்டு முக்கியமான நபர் என்று எண்ணுவது மிகவும் எளிது. The Bible says in Galatians 6, வேதம் கலாத்தியர் 6 அதிகாரத்தில் someone who is சொல்கிறது, a nobody thinks he is a somebody, he is deceiving himself. ஒரு பொருட்டு இல்லாமல் இருக்கும் பொழுது தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அவன் தன்னை தானே வஞ்சிக்கிறவனாக இருப்பான். The safe thing is to always recognize you are a nobody. ஒரு பாதுகாப்பான காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு பொருட்டு அல்ல என்று எண்ணுவதுதான். Why? ஏன்? Because you are a nobody. ஏனால் நீ ஒரு பொருட்டு அல்ல. That's not difficult, you know. அது ஒன்றும் கஷ்டமா இல்லை புரிந்து கொள்வதற்கு. If you recognize you are a nobody, it's very easy. நீங்கள் உங்களை ஒரு பொருட்டு அல்ல என்று நீங்கள் உங்களை அறிந்து கொண்டால் அது மிகவும் எளிதாக இருக்கும். That is humility. அதுதான் தாழ்மை. That is the person God uses to build his church. அப்படிப்பட்ட நபரை தான் தேவன் தம்முடைய சபையை கட்டுவதற்கு பயன்படுத்துகிறார். Trembles at God's word. தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவன். I'm sorry I did not give thanks for in that situation. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலே நான் உமக்கு நன்றி செலுத்தவில்லை, ஆண்டவரே மன்னியும். Because it caused some difficulty and inconvenience for me, I complained. அது எனக்கு கஷ்டத்தையும் அசௌகரியத்தையும் கொடுத்தபடினாலே நான் முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டேன். I have a good reason. எனக்கு முறுமுறுப்பதற்கு நல்ல காரணம் இருக்கிறது. I complain because it is his fault or her fault. அது அவனுடைய தவறு, அவளுடைய தவறு, ஆகவே நான் முறுமுறுக்கிறேன், குறை சொல்கிறேன். Whosever fault it is, you must not grumble or. யாருடைய தவறாக இருந்தாலும் நீ முறுமுறுக்க கூடாது. Does it say here don't grumble and complain except when it is somebody else's fault? மற்றவருடைய தவறு